நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரியே மார்க்கெட் கிளியரா புல்லிஷ் ஆயிருக்கு. பட் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்டின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு கிளியரா மார்க்கெட் போயிருக்கு. நம்ம கீழ பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வந்து 2002 அப்டின்னு குடுத்திருந்தோம். மார்க்கெட் அழகா 2001.50 ஆல்மோஸ்ட் ஒரு 0.5 பிப்ஸ் வரைக்கும் கிளியரா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எண்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, ஸ்டாப் லாஸ் எண்டிங் அப்டிங்கிறது ரொம்பவே சீரியஸா நடக்கும். ஸோ, நம்ம வந்து ஒரு மார்க்கெட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எர்ன் பண்ணும்போது ஒரு 1 பாயிண்டோ, 2 பாயிண்டோ தள்ளி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் குடுக்கும். அண்ட் தென் இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்மளோட விஐபி சேனல்ல ப்ராப்பரான பை கால், செல் கால் எல்லாமே குடுத்திருந்தோம். அண்ட் தென் அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆகுது, ஃபால் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே சேம் ட்ரேடிங் வியூலயே குடுத்திருக்கோம். இதுலயும் நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிரும். இதுல பார்த்தாலே தெரியும் நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரி ஆன ஜோன்ல இருந்து கிளியரா ஒரு டார்கெட் பிரைஸையும் தாண்டி மார்க்கெட் புல்லிஷ் ஆகி அகைன் நம்மளோட டார்கெட்ட நோக்கி வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் வேணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா உங்களுக்கு ட்ரேடிங் அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் நீங்க வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் ட்ரேடிங் குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவா கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்து WhatsAppல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பெட்டர் நீங்க வந்து எங்க Telegramல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபாஸ்டராவே உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் சரி, ஆன்சர்ஸுமே கிடைக்கும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்ட் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கைண்டான அட்வைஸ். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம், ஸ்டாப் லாஸும் முக்கியம். என்ன பொறுத்தளவுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜில வந்து நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றது இல்ல. ஆனா மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் ரொம்பவே யூஸ் பண்றேன். ஸோ எதனால மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண சொல்றேன் அப்படின்னா, அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு $200 போட்டு 0.10லயோ, 0.20ல போட்டு 2 அல்லது 3 ட்ரேட்லயே வந்து அக்கவுண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுது. ஸோ இதே இது நீங்க மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு $200 வச்சு ஒரு 0.01ல 1 ஆர்டரோ, 2 ஆர்டரோ போட்டு கூட நீங்க ஸ்டாப் லாஸ் போடாம விட்டீங்கன்னா கூட அது ஈஸியா ரெக்கவர் ஆயிடும். ஸோ அதனால என்ன பொறுத்தளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். செகண்டரி தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸும் முக்கியம். சில ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் முக்கியம் இல்ல. ஸோ ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாப் லாஸும் அட் த சேம் டைம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பாசிவா ஏர்ன் பண்ணலாம். முக்கியமா கோல்டுல வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். சரி வாங்க கோல்ட பொறுத்தளவுக்கு தெளிவான ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுல எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்ல. ஸோ லாஸ்ட் வீக் மாரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிட்டு போயிருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகாம இந்த வீக் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி லாஸ்ட் வீக் லாஸஸ் வந்து ரெக்கவர் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் போறோம் அப்படின்னா, கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ட்ரெண்ட் டிராப் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம டிராப் பண்ணக்கூடிய வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டா அடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது கிளியராவே தெரிஞ்சிரும். இந்த வாரத்துல என்ன பொறுத்தளவுக்கு 1 இல்ல 2 இல்ல 4 டார்கெட் பிரைஸ் குடுக்க போறேன். அண்ட் ஸ்டாப் லாஸும் பார்த்தோம் அப்படின்னா, மினிமமா 1:6 ரேஷியோல குடுக்க போறேன். அதாவது லாபம் வந்தா $1 சாரி நஷ்டம் வந்தா $10 லாபம் வந்தா $60 அப்படிங்கிற ரேஷியோல குடுக்க போறேன். ஸோ வீடியோவ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. அப்பதான் ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த வாரத்துல அதாவது ஆம், ஆம், ஜனவரி 21ல இருந்து 27 வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு பை கால்ஸே எடுக்கலாம். இல்ல டவுன் ட்ரெண்ட் குடுக்குறேன் அப்படின்னா டவுன் கால்ஸே எடுக்கலாம். ஸோ அந்த வாரத்துல நம்ம பை கால் எடுக்கணுமா, இல்ல செல் கால் எடுக்கணுமா அப்படிங்கிறத வாரத்தோட பிகினிங்லயே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம குழப்பம் இல்லாம நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். சரி வாங்க அதையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 2015 வந்து நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோன். 2015லேருந்து 20 வந்து நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோனா இருந்துச்சு. அத கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். 2015லேருந்து 20 வரைக்கும் நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோனா இருந்துச்சு. 2வது சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் டச் ஆயிருந்த 2004லேருந்து 2001 அப்படிங்கிறது நம்ம அடுத்தபடியான சப்போர்ட் ஜோனா இருக்கு. மேபி நம்ம இதுல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால கொஞ்சம் விக் விடுற கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத 1995ல ட்ரெண்ட் லைன் பிளஸ் சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட் வந்து டிராப் பண்ணியாச்சு. இதே இது மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது கிளியரா டிராப் பண்ணணும். ஸோ முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2044 2050 ரெசிஸ்டன்ஸ் தான், 2040 ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன் நம்ம 2044ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் 2044 அப்படிங்கிற ஜோன 1, 2, 3, 4 நெறைய டைம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6 டைம் இத வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மென்ஷன் பண்ணிக்கிறோம். 2040லிருந்து 2044 அப்படிங்கிறத நம்மளோட
முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா 2062 லாஸ்ட் வாரத்தில் 2 முறை வந்து 2062 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் போயிருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட ஒரு ஹியூஜாக ஒரு விக்கு விட்டுருந்துச்சு. இந்த ஹை வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஆல் டைம் ஹையை வந்து 2080 அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்மளோட 3வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். 4வதாக தான் நம்மளோட எதிர்பார்க்காத விதமாக மார்க்கெட் டமால் டிமில் மேலே போச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்மளோட 4வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். ஸோ விக்கி விட்டுருக்கு, அதனால் அந்த அளவுக்கு போகாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக மார்க்கெட் அந்த அளவுக்கு மார்க்கெட் ஷுவராக துல்லியமாக மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் லெவல் பை லெவலாக நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி அமைச்சிடுறேன். நம்மளோட சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட லெவல் வந்து 2015 20 வரைக்கும் அதோட லெவல். ஸோ இதோட வந்து நம்ம பார்டர் வந்து 12-11 வச்சுக்கலாம். நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே அந்த சப்போர்ட் ஜோன் வந்து நமக்கு 1999 95 வரைக்கும் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ லாஸ்ட் வீக் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆனதுனால நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். 1995 1999 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன் 1. ஸோ மேலே போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2044 42, அது வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 2042 44. ஸோ அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டக்க தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். 2062 65 வரைக்கும் நம்ம அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதை வந்து நம்ம R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா இதுவும் நமக்கு ஒரு மெயின் ஹால் டைம் ஐயா வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம R3 மென்ஷன் பண்ணிக்கலாம். அவர் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2077 80 வரைக்கும் ஒரு லெவலு. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆல் டைம் ஹையான 2144 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் ஷுவராக போகும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ டெக்னிக்கலாக கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. லெவல் பார்த்தோம்னா 2150 அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக ட்ரா பண்ணிட்டோம். ட்ரெண்ட் லைனுமே நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் வீடியோஸ் பார்த்துட்டு கேட்குறவங்க நிறைய பேர் பிகினர்ஸாக வராங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கும் இது புரியணும்ல. ஸோ அதனால் இதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேரலல் அப்ட்ரெண்ட் லைன், அப்ட்ரெண்ட் லைன். ஸோ இதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக நம்ம லெவல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து எங்கே போகும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ஷனாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் வந்து என்னென்ன ரீசன்னால போகும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் பிகினிங்லேயே இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்ததும் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது உங்களுக்கும் பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக சொல்கிறேன், ப்ராப்பராக கவனிச்சுக்கோங்க. என்னென்ன ரீசனால் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கான பை, அதில் எந்தவித கரெக்ஷன்ஸும் இல்லை. எந்த இடத்துல இருந்து பை ஆக போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இங்கேருந்து அப்படியே டமால்னு மேலே போயிடாது. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலுமே ப்ராப்பராக ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி சப்போர்ட் ஒபே பண்ணி ஒரு ஹை ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி ஃபாலு, அல்லது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணாமல் இன்னொரு ஃபால், அந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் தவிர டிமால்னு மார்க்கெட் எந்த இடத்துலையும் மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ மார்க்கெட் வந்து பை ப்ரொஜெக்ஷன். ஸோ எந்த இடத்துல வந்து பை எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆனது 2030 பை ஆகாது. எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதோ ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் கீழே ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். அதே இது மார்க்கெட் கீழே இருக்கும்போது ஒரு 5 பாயிண்ட் 3 பாயிண்ட் மேலே போயிட்டு தான் வந்து நமக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு 2023 வந்ததும் பை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? நம்ம கடந்த வாரம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து 2000 வச்சுருந்தோம். ஸோ இந்த வாரமும் 2000 தான் வைக்கணும். ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நம்ம 1995 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வச்சுக்கலாம். ஸோ நம்ம டார்கெட் ப்ரைஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2040 44. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2061. மூணாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து 2080. நாலாவது இது போகுமா என்னங்கிற டவுட் தான். ஸோ எப்போ 2077 பிரேக் பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக இந்த டார்கெட்டுக்கு போயிடும். ஸோ அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு 2025 ஒரு 0.10 வச்சு பை எடுக்கிறீங்க அப்படின்னா
நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து 2080. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 550 பிப்ஸ், அதாவது $550 நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அதே இது லாஸ் ஆச்சு அப்படின்னா 2025லேருந்து 1995. ஸோ நமக்கு வந்து 200 பிப்ஸ் லாஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ கிளியராக பார்த்தாச்சு. டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட TP1, இது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 லெவல்ஸும் ட்ராப் பண்ணிட்டு அதே நம்ம வந்து டார்கெட் ப்ரைஸ் வரைஞ்சிடலாம். இது வந்து TP1. TP2 என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2, TP2 லெவல் பார்த்தா 2062. TP லெவல் போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ TP3 என்ன அப்படின்னா 2085. TP3 வந்து 2085. ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு இதை வந்து நம்ம கணக்கில் சேர்க்கலை. ஸோ நம்ம ப்ரொஜெக்ஷன் இதுதான். ஆனால் இந்த ஜோன் பிரேக் பண்ணிட்டுனா தான் இந்த ஜோன் போகும். ஸோ மார்க்கெட்டும் கிளியராக அப் ட்ரெண்ட் இருக்கிறதுனால எந்த வாரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் 2080 வந்து ஈஸியாக போயிடும். ஸோ இதில் லெவல்ஸ் மாற்றி மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். 2080 டிஸ்டன்ஸ் டூ இதோட லெவல், இதோட லெவல் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்த்துவே பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகி கண்டிப்பாக 2040 பிரேக் பண்ணி ஒரு ஹை 2060 போயிட்டு ஒரு ஸ்மால் ஒரு ரீடச் கொடுத்து ஒரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் 2060லேருந்து 2080 வந்து ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த டைம் நீங்கள் கண்மூடித்தனமாக ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. இருந்தாலும் நான் சொல்கிற ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன காரணம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு சிங்கிள், டபுள், ட்ரிபிள் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, இந்த ஒரு கோல்டன் கலரில் போட்டோம் அப்படின்னா கிளியராக தெரியும். இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கோல்டு, ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு புல்லி ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ புல்லி ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் ஒரு வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப், புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பை ஆகிறதுக்கு ரீசன். ஸோ அதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்க்கணும். டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பார்க்கும்போது நம்ம கிளியராக நம்ம இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாத பேட்டர்ன் நமக்கு வந்து ட்விசர் பாட்டம் கிடச்சிருக்கு. ஸோ ட்விசர் பாட்டம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ ட்விசர் பாட்டம் அப்படிங்கிறது இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட அது ஃபார்ம் ஆனதுக்கு என்ன ஆகும், ரியாக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ட்விசர் பாட்டம் கரெக்டாக. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம கிளியராக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற ரீசனும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் கேட்டாலும் நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஏன் பை கொடுத்தா, ஏன் செல் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ ட்விசர் பாட்டம் அதையும் நம்ம கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சொல்கிறது எதுவுமே புரியல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கிளியராக நம்ம கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக தெரிஞ்சிடும். ட்விசர் பாட்டம், ட்விசர் பாட்டம் ஃபார்ம்டு. ஸோ இது வந்து நம்ம ஒரு மெயின் ரீசன் புல்லிஷ் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது காரணமாக எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து வாரம் பார்த்துட்ருக்கோம். ட்விசர் பாட்டம் வந்து வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. ஸோ நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ட்விசர் பாட்டம் அதுக்கு நான் சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ட்விசர் பாட்டம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபால் ஆகி 2 புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ அப்படி மார்க்கெட் என்ன இருக்குது, அப்படியே ஒரு ஆல் டைம் ஹையை பார்த்து மார்க்கெட் ஈஸியாக மூவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு லாஸ்ட் வீக் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபால் விழுந்து ஒரு ட்விசர் பாட்டம் 2 கேண்டில் கிளியராக ட்விசர் பாட்டம் விழுந்திருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இது வந்து ரெண்டாவது ரீசன். ஸோ ட்விசர் பாட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதோட லோவாக தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த கேண்டில் லோவை பார்த்தோம் அப்படின்னா 2002 வைக்கணும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து சேஃப்டிக்காக 1995 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாகவே வச்சுருக்கோம். 2 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்கும். ஸோ 3வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு, 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, அடுத்து என்ன பார்க்கணும் 3. ஸோ இந்த 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 3 இன்சைட் அப் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணிட்டா தான் உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி ரொம்பவே தெளிவாக தெரியும். ஏன்னா அட் லாஸ்ட் நம்ம வீடியோ அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது கிளியராக புரியும். ஸோ இதை கலர் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். கலர் எந்த கலர்? ரெட், க்ரீன், இதே கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 இன்சைட் அப் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அதையுமே இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். 3 இன்சைட் அப், இதை அங்கே தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ 2 ரீசன். 3வது ரீசன் வந்து 3 இன்சைட் அப், இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் போட்டிருக்கேன்ல, ஸோ அது வந்து நம்மளோட 3வது ரீசன். அதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். 3 இன்சைட் அப், 3 இன்சைட் அப் பேட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட 3வது பைக்கான ரீசன். ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். 3rd ரீசன். ஸோ ஓவரலாக நம்ம 3 இன்சைட் அப் வந்தால் என்ன அப்படி வருங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். 3 இன்சைட் அப். ஸோ இது வந்து நான் கூகுள் பண்ணி பார்க்கல. ஸோ இதிலே பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் 3 இன்சைட் அப் வந்ததும் மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகும். அது ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டோட பாட்டம் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக ஒரு 3 இன்சைட் அப் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் கிளியராக புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதோட டார்கெட் என்னவாக இருக்கும்? ப்ரீவியஸ் கையான 2061 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ 3 கேண்டில்ஸ்டிக்ஸுமே நமக்கு வந்து ஒரு பைக்காக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சார்ட் பேட்டர்ன். ஸோ எல்லா மார்க்கெட்டும் டபிள்யூ பேட்டர்னு, எஃப் பேட்டர்னு, எம் பேட்டர்னு, வி பேட்டர்ன் அப்படின்னு எக்கச்சக்க பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் எனக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கிளியரான புல்லிஷ் ஃப்ளாக் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். அதோட டார்கெட் ப்ரைஸ் எப்படி வைக்கணும், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஹையை பார்த்தோம் அப்படின்னா 2087 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2055 கனெக்ட் பண்ணி மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நான் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கீழோடி, அதாவது லோவர் பாட்டமை பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ லோவர் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதே எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் கிளியரான ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. இந்த இடத்துல ட்ரெண்டில் நான் ஒபே பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி அப்படியே மேலே போயிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக ஒரு பாத்வே மாதிரியே போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், அதாவது 2040 அப்படிங்கிற ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு பாத்வே. இந்த பாத்வேக்கு நான் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் கொடுத்தா தெளிவாக தெரியாது, அண்ட் அகைன் நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளியராக வந்து ஒரு பாத்வே மாதிரியே மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து அந்த ஸ்விங் லோவாக இருக்கும். இல்லை இது கூட கிளியராக தெரியலையே, வேறு இமேஜஸில் பார்க்குறேன். ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து எங்கடா புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், ஸோ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ட்ரெண்ட் லைனோட லோ வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனோட லோ பார்த்தோம் அப்படின்னா 2006. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாத்துக்குமே 2006, 2003 தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளியரான ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட மெயின் 3வது ரீசன். ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறவங்க கொச்சன்னு தெரியும். ஸோ அட்லாஸ்ட் நம்ம லாஸ்ட்டு பார்க்கும்போது தான் நம்ம ரிசல்ட்ஸ், அந்த வீக்கெண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது தான் இது நல்லாவே நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, இது லாஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ இது வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். இது வந்து நமக்கு 4வது ரீசன் பை ஆகிறதுக்கு. ஸோ கிளியராக இதையும் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ பை, இது வந்து நமக்கு 4th ரீசன். ஸோ இப்போ நம்ம வந்து
டெக்னிக்கலா நம்ம என்னென்ன ரீசன்ஸ்னால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ, இப்போ எல்லாருக்கும் இது ஒரு கொச்சன்னு தெரிகிறதுனால, இதையுமே நான் கொஞ்சம் டெப்த்தா, நீட்டா ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபிளாக் பேட்டர்னையுமே. ஸோ, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கே சார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாயிட்டு. என்னடா இப்படி ட்ரா பண்ணியிருக்கோமே அப்படின்னு. ஸோ, இதையும் நம்ம வந்து ஒரு பேரலலாவே எடுத்துக்கலாம். இந்த ஹைல இருந்து இந்த நோட கனெக்ட் பண்ணி மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, உள்ள உள்ள கலர் நம்ம வந்து மாத்திக்கலாம். ஒரு எல்லோ கலர்ல மாத்திட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஸோ, புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, இப்போ கிளியரா தெரியுதுல்ல, நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. அண்ட் தென் கிளியரா ட்ரா பண்ணியாச்சு. என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ, இப்போ இத வந்து நம்ம ஃபண்டமெண்டலா பார்க்க போறோம். ஸோ, ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன ஞாபகம் வரணும்னா, DXY அப்படின்னு தான் வரணும். ஸோ, DXYல வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஃபால் ஆகும். DXY வந்து குரோத் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து ட்ராப் ஆகும். ஸோ, இப்போ நம்ம DXYயுமே கண்டிப்பா அனலைசிஸ் பண்ணணும். அதையுமே தெளிவா ட்ராப் பண்ணி இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம கோல்டு ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ, ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹைய பார்த்தோம் அப்படின்னா 107ல இருந்து கரெக்ட்டா நம்ம இந்த இடத்துல ஒரு நோடு 103.6 டச் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட்டு. பேரலலா இருக்கு. கிளியரா அந்த பேரலல் லைன நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் பிளஸ் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம்னா 103.5ல இருக்கு. ஸோ, அதையும் நான் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 103.42ல இருந்து 103.5 வரைக்கும் நம்மளோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ, இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, நம்மளுக்கு 104.321 போகும். ஸோ, ட்ராப் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா முதல் டார்கெட் பிரைஸ் 102 இருக்கும். மேபி ட்ரெண்ட் இன்னும் கன்டினியூஷன் ஆச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியா 100.63 வர்றதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ, DXY பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிளியரான ஒரு ஃபால் தான் ஆகப் போகுது. ஸோ, அத ஷார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ, நம்ம எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்தே ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். முதல் டார்கெட் பிரைஸா நமக்கு வந்து 102.17, ரெண்டாவது டார்கெட் பிரைஸா பார்த்தோம்னா 100.76. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 104 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ, நமக்கு இந்த ஜோன்ல ஸ்டாப் லாஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கோல்டு ரொம்பவே நல்லா ஃபால் ஆயிடும். ஸோ, நம்ம ட்ரேட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ, இப்போ இந்த இடத்துல என்னென்ன ரீசன்னால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து விழுந்திருக்கு. ஸோ, ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பா ஃபால் தான் ஆகும். அதையும் நம்ம கிளியரா இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா தெரியணும்ல, அதனால. இதுல வந்து நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் விழுந்திருக்கு. அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ, இது வந்து செல்லுக்கு ரீசன். செல் ஆகிறதுக்கு முதல் ரீசன். ஸோ, ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணும். அதையும் நான் கிளியரா மார்க் பண்ணிடுறேன். கிளியரா இந்த இடத்துலையுமே மார்க் பண்ணல. இந்த ஜோன் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட்டை ஒபே பண்ணும். ஸோ, இதையும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஒபே ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ, இது வந்து நமக்கு ரெண்டாவது ரீசன். ஸோ, இதை வந்து ஒரு ஒயிட் கலரில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலருக்கு கிளியராகவே தெரியும். ஸோ, இப்போ மார்க்கெட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், DXY நமக்கு ஃபால் தான் ஆக போகுது அப்படிங்கிறத கிளியராக இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஸோ, எப்போ DXY வந்து நமக்கு 102 போகுதோ அப்போ கோல்டு வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட டார்கெட் ப்ரைஸான 2060 போயிடும். ஸோ, 2060 2080 கூட போயிடும். ஸோ, இன்னொரு ரீசன் ஏன் DXY ஃபால் ஆக போகுது அப்படின்னா, ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுத்து போட்டு பார்த்தா கிளியரா அக்யூரேட்டா கிளியரா காமிக்குது. ஸோ, நம்மளோட லோவை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளோட லோ, நம்ம ஹையை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 107.ங்கிறது ஹை. ஸோ, இந்த இடத்துல கிளியரா பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல 100 கிளியரா இந்த சைட் தெரியலையே. ஸோ, நான் சைட் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஜூம் போய்க்கிறேன். ஸோ, 0.5 அப்படிங்கிற ஜோனை மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஃபால் ஆகி 0.62 கோல்டன் ரேஷியோ கிட்ட வந்திருக்கு. ஸோ, அதாவது மார்க்கெட் வந்து கிளியரா எப்போ நம்ம ஜோன் பார்த்து எங்கடா போச்சு, எப்போ நமக்கு மார்க்கெட் கிளியரா இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது மார்க்கெட் 2080 போகும். இந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே போயிட்டான் அப்படின்னா நம்ம கோல்டு வந்து 2080 டச் பண்ணிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ, அதே இது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கிளியரா ஃபால் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
மார்க்கெட் அப்படியே கட 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 கடன்னு நம்ம ஆல் டைம் ஹையான 2150 வரைக்கும் ஈஸியா போயிடுவான். ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டலா ஆ நம்ம வந்து அனலைசிஸ்க்கு வந்து கோல்டு கூட வச்சு பார்க்கும்போது, கிளியரா இது கூட மேட்ச் ஆகுது. அட் த சேம் டைம் இது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ நியூஸஸ் வந்து ரொம்பவே நம்மளோட ட்ரேடிங்கையும் சரி, ஸ்டாப் லாஸையும் சரி ரொம்பவே ஹண்ட் பண்ணும். ஸோ புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் வந்து நமக்கு வந்து ஹையா இம்பாக்ட் பண்ணக்கூடிய நியூஸஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட்ல வந்து நம்ம பாசிவா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த சார்ட் பார்க்கறதுக்கு வேணா கொச்சன்னு இருக்கலாம். ஆனா இதுல இருக்க ரிசல்ட்ஸும் சரி, எல்லாமே சரி ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க, பாசிவ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருப்சன். நன்றி, வணக்கம்.